சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரே நாளில் உலகையே உலுக்கிய 4 பரபரப்பு செய்திகள். நிலநடுக்கத்தில் நிலை குலைந்து பெருநாடு 6.7 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த பேரதிர்ச்சி. மற்றொரு புறம் ஹோம்வொர்க் செய்யவில்லை என ஆசிரியர் அடித்த ஒரே அடியில் 6 வயது LKG சிறுவன் பரிதாபமாக உயிர்விட்ட நெஞ்சை உலுக்கும் சோகம். சீன உலக ரோபோ மாநாட்டில் மேடையிலேயே வலிப்பு வந்தது போல் துடித்து மனிதொருவர் ரோபோ பதறிப்போன பொறியியலாளர்கள். மறுபுறம் நிலவில் மோதி 60 அடி அகல பிரமாண்ட பள்ளத்தை ஏற்படுத்திய ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் நாசா வெளியிட்டு அதிர்ச்சி புகைப்படங்கள். இன்றைய உலகின் மிக முக்கியமான இந்த 4 சம்பவங்களின் முழு பின்னணியையும் இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போம். தென் அமெரிக்க நாடான பெருவில் தெற்கு ஆண்டில் மலைப்பகுதியில் 6.7 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பெரும் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் வீடுகளையும் கட்டடங்களையும் விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சம் அடைந்தனர். உள்ளூர் நேரப்படி மதியம் 1 மணியளவில் இந்த நிலநடுக்கம் பதிவானது. அயாகுச்சோ பிராந்தியத்தில் உள்ள உபகுவாச்சி நகருக்கு வடமேற்கே சுமார் 38 கிலோமீட்டர் தொலைவில் பூமிக்கு அடியில் 66.7 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் உருவானது. தெற்கு பெருவின் இகா மற்றும் அரேஹிபா உள்ளிட்ட பல பிராந்தியங்களில் இந்த நில அதிர்வு பலமாக உணரப்பட்டது. நல்வாய்ப்பாக இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பெரிய அளவில் உயிரிழப்புகளோ அல்லது கட்டட சேதங்களோ ஏற்படவில்லை என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி ஆபத்து உள்ளதா என அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏதுமில்லை என தெளிவுபடுத்தப்பட்டது. அதிகாரிகளும் அவசரகால மீட்பு குழுவினரும் ஆபத்தான பகுதிகளை தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். பசிபிக் பெருங்கடலை சுற்றியுள்ள அதிகளவில் நிலநடுக்கங்களும் எரிமலை வெடிப்புகளும் நிகழும் ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில் பெருநாடு அமைந்துள்ளதால் அங்கு அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுவது வழக்கமாகும். கடந்த 2007 ஆகஸ்ட் மாதத்தில் பெருவில் ஏற்பட்டு 8.0 ரிக்டர் அளவிலான பேரழிவு நிலநடுக்கத்தில் பிஸ்கோ இகா போன்ற நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு 519க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ஹோம்வொர்க் செய்யவில்லை என்பதற்காக ஆசிரியை கிண்ணத்தில் அறைந்ததில் 6 வயது LKG மாணவன் அதே இடத்தில் மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதையும் பெரும் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது. விசாகப்பட்டினத்தின் கொத்தரோடு பகுதியில் இயங்கி வரும் ஒரு தனியார் பள்ளியில் 6 வயதான பிரணாய் தேஜ் என்ற சிறுவன் LKG படித்து வந்தான். வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற மாணவன் பிரணாய் தேஜ் வீட்டுப்பாடம் செய்யவில்லை என கூறப்படுகின்றது. இதனால் கோபமடைந்த ஆசிரியை சிறுவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்துள்ளார். இதில் உறைந்து போன அந்த சிறுவன் அடுத்த சில வினாடிகளிலேயே அதிர்ச்சியில் அந்த ஆசிரியையின் மடியிலேயே சுருண்டு விழுந்து மயங்கினான். சம்பவம் நடந்து சில மணி நேரங்களிலேயே பள்ளி நிர்வாகம் சிறுவனின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தது. உங்கள் மகன் பள்ளியில் திடீரென மயங்கி விழுந்து விட்டான், KG மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றோம் என கூறப்பட்டுள்ளது. பதறி எடுத்தபடி மருத்துவமனைக்கு ஓடோடி வந்த பெற்றோருக்கு நெஞ்சில் இருக்கும் செய்தியை மருத்துவர்கள் தெரிவித்தனர். சிறுவன் பிரணாய் தேஜ் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியதை கேட்டு பெற்றோர் கதறி துடித்தனர். ஆசிரியை தாக்கியதால் தான் சிறுவன் உயிரிழந்தான் என்பது தெரிந்திருந்தும் சிறுவனின் குடும்பத்தினரும் உறவினர்களும் மருத்துவமனை வளாகத்தில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 6 வயது குழந்தையை இப்படி அடிப்பார்கள்? குழந்தையின் உயிரிழப்புக்கு காரணமான அந்த ஆசிரியை மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிறுவன் தாக்கப்பட்டு ஆசிரியையின் மடியிலேயே மயங்கி விழும் CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி காண்போர் நெஞ்சை நடுங்க வைத்துள்ளன. இந்த சம்பவம் குறித்து விசாகப்பட்டினம் ஒன் டவுன் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சீனாவின் பெய்ஜிங் நகரில் நடைபெற்ற 2026 உலக ரோபோ மாநாட்டில் மனிதர்களின் தொழில்நுட்ப வளர்ச்சியை வியந்து பார்க்க வந்த மக்களுக்கு பேரதிர்ச்சியை காத்திருந்தது. அங்கு காட்சிப்படுத்தப்பட்ட மனித உருவ ரோபோ ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து விசித்திரமாக நடந்து கொண்ட சம்பவம் தற்போது இணையத்தில் தீயாய் பரவி வருகின்றது. நவீன தொழில்நுட்பத்தின் உச்சக்கட்ட திறன்களை வெளிப்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட செயல் விளக்கத்தின் போது அந்த ரோபோ எதிர்பாராத விதமாக கோளாறு அடைந்தது. தானியங்கி கட்டுப்பாட்டில் ஏற்பட்ட கோளாறு மற்றும் ரிமோட் கண்ட்ரோல் இணைப்பு செயலிழந்ததன் காரணமாக ரோபோ திடீரென மல்லாக்காக கீழே விழுந்தது. கீழே விழுந்த ரோபோ மனிதர்களுக்கு வலிப்பு வந்தது போலவும் அல்லது ஒரு குழந்தை பிடிவாதம் பிடித்து அடம் பிடிப்பது போலவும் தனது கை கால்களை மூர்க்கமாக அசைக்க தொடங்கியது. நிலைமையை சமாளிக்க அதன் பொறியியலாளர்கள் விரைந்து வந்து ரோபோவை பிடித்து கட்டுப்படுத்த முயன்றனர். ஆனால் அதை உடனடியாக நிறுத்தவோ அல்லது ஆப் செய்யவோ முடியாமல் அவர்கள் திணறியது பார்வையாளர்களை திகைக்க வைத்தது. ரோபோக்களின் பிரமாண்ட சாதனங்களை பேச வந்த இந்த மாநாட்டில் இந்த தொழில்நுட்ப கோளாறு தான் நிகழ்வின் அதிகம் பேசப்பட்ட தருணமாக மாறியது. இதுகுறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து நெட்டிசன்கள் பலவாறு கருத்து தெரிவித்து வருகின்றனர். எதிர்காலத்தில் ரோபோக்களின் பாதுகாப்பு மற்றும் அவசரகால கட்டுப்பாடு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை உலகுக்கு உணர்த்தியுள்ளது. அமெரிக்காவின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் 9 ராக்கெட் நிலவின் மேற்பரப்பில் மோதி சுமார் 60 அடி அகலமுள்ள மிகப்பெரிய பள்ளத்தை உருவாக்கியுள்ள அதிர்ச்சி புகைப்படங்களை நாசா வெளியிட்டுள்ளது. கடந்த 2025 ஜனவரி மாதம் பயர்பிளை ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் ப்ளூ கோஸ்ட் 1 நிலவு லெண்டரை சுமந்து கொண்டு ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் 9 ராக்கெட் நிலவை நோக்கி பாய்ந்தது. நிலவின் மேற்பரப்பை ஆய்வு செய்ய சென்ற இந்த ராக்கெட் எதிர்பாராத விதமாக நிலவின் தரைப்பகுதியில் பலமாக மோதியது. ஆகஸ்ட் 5 அன்று நிகழ்ந்த இந்த மோதலை தொடர்ந்து நாசாவின் லூனார் ரிகனைசன்ஸ் ஆர்பிட்டர் விண்கலம் ஆகஸ்ட் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் இந்த மோதல் பகுதியை மிக துல்லியமாக படம் பிடித்தது. அதற்கு முன்னதாகவே தென்கொரியாவின் டானூரி விண்கலம் எடுத்த புகைப்படங்களை கொரிய விண்வெளி நிறுவனம் ஆகஸ்ட் 6 அன்று வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நாசா விண்வெளிகள் கண்டறிந்த தகவலின்படி இந்த மோதலால் நிலவின் தரைப்பகுதியில் 60 அடி அகலமும் 10 அடிக்கும் குறைவான ஆழமும் கொண்டு பெரிய பள்ளம் உருவாகியுள்ளது. மேலும் மேற்பரப்பிற்கு அடியில் இருந்து பழமையான தூசிகள் வெளியேறியதால் அங்கு கருமையான கோடுகளும் ஏற்பட்டுள்ளன. இந்த அதிநவீன புகைப்படத்தை எடுப்பது நாசாவிற்கு பெரும் சவாலாக இருந்தது. விண்கல மணிக்கு பல ஆயிரம் மேல் வேகத்தில் 60 மைல் உயரத்தில் பறக்கும் போது கேமராவை சரியாக சாய்த்து படம் பிடிக்க வேண்டியிருந்தது. கேமரா வெறும் 10 வினாடிகள் முன்னதாகவோ அல்லது தாமதமாகவோ செயல்பட்டிருந்தாலும் இலக்கு 10 மைல்கள் விலகி போயிருக்கும். 6 நாட்கள் காத்திருந்து மிக துல்லியமான கோணத்தில் இந்த அரிய புகைப்படத்தை LRO படம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. முதல் நடந்த சரியான இடத்தை கண்டறிய நாசாவின் புவிக்கு அருகில் உள்ள விண்வெளி பொருட்கள் ஆய்வு மையம் கணக்கீடுகளை செய்து தகவல்களை அளித்தது. இந்த தரவுகளை பயன்படுத்தி கொரியாவின் டானோரி குழுவும் நாசாவின் LRO குழுவும் இணைந்து செயல்பட்டு இந்த அரிய புகைப்படங்களை உலகிற்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.